ஸ்ட்ராபெர்ரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 5/7/2024 வெள்ளிக்கிழமை. நிர்மல் 387 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 4/7/2024 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 194 682. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் ஆல் போர்டுக்கு 6, ஏ போர்டுக்கு 6 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அந்த 5 நாளில் பார்த்தோன்னா அந்த 27 பிசியில் இருக்க 27 அப்படியே நமக்கு பிசியில் 72ன்னு பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து பிசியில் இருக்கிற 92 அப்படிங்கிறது ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு 92ன்னு. அதுக்கடுத்து 82, இந்த 82 ஒருவேளை இந்த ட்ரிக்குப்படி வந்துச்சுன்னா 82 அப்படிங்கிறது இந்த ஏபிபிசிஏசிக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 82 28 வந்து ஏபிபிசிஏசிக்கு எடுத்திருக்கேன். இந்த ட்ரிக்குப்படி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு 2-3 ட்ரிக்குப்படி ஆன்சர் வரதுனால எப்படியெல்லாம் வருதுங்கிற ரூட்டை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போதுமே நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்தே ரூட்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ரூட்டை வச்சு சிலர் நான் கொடுக்குற ரூட்டை வச்சு அவங்களாம் நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு கூட ஏற்கனவே நிறைய வீடியோலலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூட் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் வச்சு தான் அந்த ஏபிபிசிஎஸ்சிக்கு 82-28 எடுத்திருக்கேன். நான் ஆல் போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் வந்து 1-4. இந்த 1-4 எப்படி எடுத்தேன்னா, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அந்த 2 அப்படியே சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த 2 அப்படியே சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படியே இந்த 1 ரிப்பீட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டி போர்டில் இருக்கிற 2 சியில் பாஸ் ஆகிடுச்சு. டியில் இருக்கிற 6 ஏயில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 4 வந்து பிக்கு வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 1-4 இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வரணுங்கிறதுனால தான் நான் இந்த 1-4 ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கிடைச்ச நம்பர்ஸை வச்சு மேட்ச் பண்ணி ஏ போர்டுக்கு 1-4-3, பி போர்டுக்கு 1-0-8, சி போர்டுக்கு 1-2-8 இதை எடுத்திருக்கேன். சாரி, இது 4. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ரிக்குப்படி தான் எடுத்தேன். 2 சிக்கு வந்துருச்சு, 6 ஏக்கு வந்ததுனால 4 பிக்கு வரலாங்கிறதுனால தான் இதை எடுத்தேன். ஸோ அதனால் 4 பி கொடுத்துட்டேன். எனக்கு கிடைச்ச கெஸ்ஸிங் படி இதான் நான் எடுத்திருக்கேன். இதில் எனக்கு இந்த சார்ட்டில் ஒரு ட்ரிக்கு படி பார்க்கும்போது டபுள்ஸ் வந்துச்சு. அந்த டபுள்ஸ் வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அது எப்படி அந்த நம்பர் எடுத்தேன் அப்படிங்கிறத அந்த சார்ட்டு பேப்பர் வச்சு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுபடி எனக்கு கிடைச்ச நம்பர் இவ்வளோ தான். ஏபிசிக்கு நான் எடுத்திருக்க நம்பர் 2 நம்பர் எடுத்திருக்கேன். 172, 348. ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 148 இல்லைன்னா 143, 8 இல்லைன்னா 8/3. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டபுள்ஸ் வரும்னு சொன்னேன்ல, அந்த டபுள்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற அந்த ட்ரிக்கை காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட இந்த ஃபுல் சார்ட்டே கிட்டத்தட்ட மே மந்த்லேருந்தே இந்த சார்ட்டில் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு இன்றைக்கி வந்து அதாவது காரணியா ப்ளஸில் வந்த ரிசல்ட்டு 194 682. இந்த ஏ போர்டுக்கு 6 வந்திருக்குல்ல, இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஏ போர்டுக்கு 6 வந்தப்போ பாருங்கள் 494, அதாவது 4-9 டபுள்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 6 வந்தப்போ 176, 1-6 டபுள்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 6 வந்தப்போ 3-8 டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மே மாதம் 16ஆம் தேதியிலேருந்து இந்த சார்ட்டில் இருக்குது. இதில் எங்கேயுமே 6 வரலை ஏ போர்டுக்கு. ஸோ இந்த ஏ போர்டுக்கு 6 வரும்போது ஃபஸ்ட்டு வந்து 3/8 வந்திருக்கு. அதுக்கடுத்து 6 வரும்போது 1/6, 8, அதுக்கடுத்து 6,
அதுக்கடுத்து 6 வரும்போது 4 பவர் 9 4. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒருவேளை டபுள்ஸ் வந்துச்சுன்னா 2 பவர் 7 வரலாம். அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த டபுள்ஸுக்கு வந்து 2 பவர் 7 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பவர் 7 எடுத்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வந்து எந்த ட்ரிக்கில் வருதுங்கிறது தெரியல. அதனால் நான் எதை வச்சு இந்த டபுள்ஸ் இந்த நம்பர் எடுத்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.